இந்த எபிசோட நாம இயக்குனர் ஆருண் இயக்கத்தில் எழுந்திருக்கிற 7G படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ரோஷன் பஷீர் ஸ்மிருதி வெங்கட் தம்பதி தனது மகனுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் புதிதாக குடியேறுறாங்க. பஷீர் ஐடியில் பணிபுரிந்து வராரு. இவரது அலுவலகத்தோழியான ஸ்னேகா குப்தா பஷீரை அடைவதற்காக மாயமந்திர முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஸ்னேகா குப்தா அவரது வீட்டில் ஒரு சூனிய பொம்மையை வைக்கிறாரு. இதற்கிடையே பஷீர் வேலை விஷயமாக ஊருக்கு போகிறாரு. அப்பொழுது வீட்டில் இருக்கும் ஸ்மிருதி வெங்கட்டுக்கு அமானுஷ்யமான சில விஷயங்கள் நடைபெறுது. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் உள்ள ஆன்மா வெளியே வந்து ஸ்மிருதி வெங்கட்டை அந்த வீட்டிலிருந்து வெளியே துரத்துவதற்கு அனைத்து முயற்சியும் செய்யுது. இந்த ஆன்மா யாருடையது? அந்த ஆன்மாவிற்கு அந்த சூனிய பொம்மைக்கும் சம்மந்தம் இருக்குதா? ஆன்மாவிற்கும் இந்த வீட்டிற்கும் என்ன தொடர்பு? அடுத்து என்ன நடந்தது? இதான் அந்த படத்தோட மீதிக்காக. படத்தின் முக்கியமான திருப்பு முனையாக பயணித்திருக்கும் சோனியா அகர்வால் தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோடு மற்றொரு நாயகியாக நடித்திருக்கும் ஸ்மிருதி வெங்கட் காதல், ஏக்கம், பயம், தைரியம் என அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்தி நடிப்பில் ஸ்கோர் செய்யக்கூடிய கதாபாத்திரத்தை சரியாக கையாண்டிருக்காங்க. ஸ்மிருதி வெங்கட்டின் கணவராக நடித்திருக்கும் ரோஷன் பஷீர் படத்தில் எதற்கு வராது என்று தெரியல. கணவன் என்ற கதாபாத்திரம் வேணுமே என்று வைத்திருக்காங்கன்னு தோணுது. ஸ்னேகா குப்தா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சித்தார்த் விபின் காமெடி கலந்த வில்லனாக அவர் நடித்த விதம் ரசிக்க வச்சிருக்கு. வீட்டை அமானுஷ்யமாகவும் திகிலாகவும் காட்ட ஒளிப்பதிவாளர் கண்ணா முயற்சிருக்கான்னு சொல்லலாம். ஒரு வழக்கமான திகில் கதையை ஆருண் இயக்கியிருந்தாலும் அதில் பிளாக் மேஜிக் போன்ற அம்சங்களை வைத்து காட்சிகளை மெருகேற்றிருக்காரு. ஆனால் அது சிறிது மேலே மட்டுமே வேலை செய்திருக்குன்னு சொல்லலாம். படம் போக போக ஒரு சலிப்பை தட்டுது. திரைக்கதையில் இன்னும் கூடுதல் கவனிச்சிருக்கலாம் தோணுது.